இவங்க என்ன இவ்வளவு அசுர வளர்ச்சி வளர்ந்து கொண்டு வருது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முதற்கொண்டு துருக்கி முதற்கொண்டு இன்னும் சில நாடுகள் வந்து நம்ம மேல வந்து ஒரு ஆதங்கத்தை திணிக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் உண்மை. இனி வரும் 10-20 வருஷத்துல இந்தியாவோட வளர்ச்சி என்ன என்பது எல்லாரும் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவில் வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எப்படி அங்கே ஒர்க் பண்ணுச்சு, சைனாவிட வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எப்படி ஒர்க் பண்ணுச்சு, அமெரிக்காட்ட வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எப்படி அங்கே ஒர்க் ஆச்சு, நம்ம துருக்கி கொடுத்தாங்க அந்த ஆயுதங்கள் எப்படி இந்தியாவுக்கு எதிராக ஒர்க் ஆச்சுன்னு உலக நாடுகள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்தது இந்த 3 நாள் நடந்த போர்ல. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் தொகையை நம்மளுடைய பலம் என்று நான் சொல்வேன். ஏன்னா எல்லா உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். அதனால நம்மளுடைய தேவை உலகத்திற்கு தேவை, அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அதுதான் உண்மை. நம்மளுடைய தேவை உலகத்திற்கு இப்போ நம்ம இந்தியாவுடைய தேவை வந்து அதிகமாக, இந்தியாவின் உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாகி கொண்டு வருகிறது. அது என்னவா இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, மருந்து உபகரணங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு அதிகப்படியான ஏற்றுமதி செஞ்சு கொண்டு வருகிறோம். அனைத்திலுமே இப்போ வந்து ஆகாஷ் ஏவுகணை முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து உலக லெவலில் நம்ம வந்து பெரிய லெவலில் இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. இது வந்து நம்ம இப்படி இந்த அமெரிக்காவை நம்ம மிஞ்சிருவோமா, சைனாவை மிஞ்சிருமா, இதுதான் இவங்களுடைய டார்கெட். நம்மளை காட்டி இந்தியா பெரிய லெவல் வந்துச்சுன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம வந்து அவங்ககிட்ட நிற்க முடியாது இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இந்த அமெரிக்கா பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் யோசிக்கிறாங்க இப்போ. ஏன்னா லாஸ்ட்டு 10-20 வருஷத்துல வந்து இந்தியா அசுர வளர்ச்சி கண்டு கொண்டு வருகிறது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம பாகிஸ்தானோட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு தூசி